அடாமே! ஸோ இன்னைக்கு ஜங்குக்குக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்னன்னே தெரில. லாஸ்ட் 3 வீடியோஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஏஜ் கேப் போட்டேன். அடுத்து ஒரு ஏஜ் கேப். அது ஃபஸ்ட்டு போட்டது ஒரு ரெக்வெஸ்ட். செகண்ட் நானே யோசிச்சு போட்டேன். இப்போ தேர்டுமே ஒரு ஏஜ் கேப்புன்னு மென்ஷன் பண்ணல. பட் தாய் மாமன் அப்படின்ட்டுன்னு வரும்போது அம்மாவோட தம்பி. ஸோ தம்பி அப்படின்னா அப்படி இப்படின்னு ஒரு 12 இயர்ஸ் மேக்ஸிமம் 12 இயர்ஸுக்கு மேலே தான் ஏஜ் கேப் இருக்கும். என்ன செய்கிறது, ரெக்வெஸ்ட் ஆச்சே. ஸோ ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால தான் நான் போட போகிறேன். யோசித்தேன், இது ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாமா, ஏன்னா வரிசையாக ஏஜ் கேப்பாகவே இருக்கே. அப்புறம் சொல்லுவீங்க உங்கள் வயசுனால மட்டும் நீங்கள் போடுறீங்களா அப்படின்ட்டு ஓர வஞ்சகம் அந்த மாதிரிலாம் வந்துடுமோன்னு நினச்சி நான் பயந்தேன். ஸோ இருந்தாலும் சரி பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் கேப் வந்தால், அதுவும் ஜங்குக்கு வந்தால் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெக்வெஸ்ட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட போகிறேன். ஒரே ஜங்குக்கு ஒரே ஏஜ் கேப்பாக வருது. ஸோ ஓகே. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ நான் முஸ்லீம் பொண்ணு தான். ஸோ என்னமோ நான் வாயால் விபச்சாரம் பண்ணுறேன், பொம்பளை பிள்ளையாவே இல்லை, எங்கள் அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை, நான் நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள், உங்கள் தகப்பனார் பேர் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை பேச வரோம், உங்களுக்கு புரிய வைக்க வரோம், அப்படி இப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் ரிப்ளை பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவங்க பேசுனது எனக்கு பிடிக்கல. ஒரு பொண்ணோட வாய்ஸு அவங்க பேசுறதை வச்சு அவங்க விபச்சாரின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எத்தனை முஸ்லீம் ஆர்மிஸ் என்னோடய எஃப்எஃப் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் கேட்குறவங்க நீங்களுமே அப்படியா? இல்லை. சரி, நான் சொல்கிறனால நான் வாயால் விபச்சாரம் பண்ணுறேன்னா இதெல்லாம் என்ன? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச லைஃப், அவங்களோட இப்போது 18 வயசு வரை தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட நம்ம லைஃப்பில் முடிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ 18 வயசுக்கு மேலே அவங்க நீ ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்கக்கூட அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அப்பா அம்மாவுக்கே இல்லாத ரைட்ஸு இவர் யார் எனக்கு கேட்குறதுக்கு? எனக்கு புரியவே இல்லை. ஜமாத்துக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நான் வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க நான் பேசிக்கிறேன், எனக்கு பேச தெரியும். நான் யாரை கேட்டு பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்தாங்க. நான் எனக்கான இதை நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். இதோ நான் ஒன்றும் தப்பாக பண்ணல. இது வரைக்கும் தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து பழைய சேனலும் சரி இந்த சேனலும் சரி, நான் எதுவுமே 18+ வீடியோஸ் நான் போடவே இல்லை. ஸோ ஹாட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதே நம்ம சேனலில் இல்லை. யார் கேட்டாலும் நான் போட மாட்டேன், எனக்கு பெர்மிஷன் இல்லை, என்னை திட்டுவாங்க அப்படி இப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அசிங்கமாக பேசுகிறேங்கிற மாதிரி பேசிட்டு போகிறார் அவர். போனால் போட்டோம், போடா, நீ யாரா என்னை பற்றி பேச? உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. கேட்டாலும் சரி, வீடு கண்டுபிடிச்சி கேட்பாங்களாம், பேசுவாங்களாம், எனக்கு புரிய வைக்க போகிறாங்களாம். என்ன நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்தியாவில் எவ்வளவோ நடக்குது, அதை கேட்கலாம் யாருக்கும் வக்கு இல்லை. ஸோ எத்தனையோ பேர் ஃபர்தாவை போட்டுக்கிட்டு அசிங்கமாக ஆடிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களாம் கேட்க வக்கு இல்லை. ஸோ என் ஃபேஸையும் யாருமே ரொம்ப பேசினவங்களுக்கு தான் என் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு என் ஃபேஸ் கூட தெரியாது, என் வாய்ஸ் மட்டும்தான் தெரியும். இதை நீ எந்த விதத்தில் விபச்சாரின்னு சொல்கிறீங்க? அப்போது ஒரு பொண்ணை பார்க்குற கண்ணோட்டமே தப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன விபச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி கேட்க எனக்கு 10 நிமிஷம் ஒரு செகண்ட் ஆகாது, நான் கேட்டுருவேன். எனக்கு ஹார்ஷாக பேச தெரியும், எனக்கு எல்லா வார்த்தையும் தெரியும். என் லைஃபு நான் பிடிச்சிருக்கு, எனக்கு அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நான் பண்ணுறேன். அப்பா அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீ ஏன் இதை பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. யாரை கேட்டு பண்ணணும், ஜமாத்தில் கேட்டு பண்ணணும் என்னங்கிற தெரியாது. என் குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் யாரை கேட்டும் நான் இதை பண்ணவா அப்படிலாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை. எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நானே படிக்காமல் வீட்டில் இருக்கேன். எத்தனை பேருக்கு இது தெரியுமோ தெரியாது தெரில. ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு 15 லட்ச ரூபாவில் கடன் இருக்குது, நீங்கள் அடைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நமக்கான இதை நம்ம தாண்டா உருவாக்கிக்கணும். நான் ஒரு பொண்ணு, நான் படிச்சிருந்தேன்னா நான் சம்பாரித்து வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம். நான் படிக்கலை, நான் ஒரு பையனாக இருந்தால் 4 கடைக்கு போயிட்டு நான் வேலை பார்த்து சம்பாரித்து கொடுக்கலாம். என்னால் என்ன முடியுமோ, என்னால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ, எனக்கான ஒரு இதை நான் எப்படி உருவாக்க முடியுமோ அதை மாதிரி நான் வீட்டிலே இருந்து பண்ணுறேன், அவ்வளோதான். நான்
3வது ஒரு பொண்ணு. என்னை என்னென்ன பேசியிருக்காங்க குடும்பத்தில், 3வது பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு அப்படி இப்படின்ட்டு என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ பெருசாக இருக்கேன், வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யாரோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ ஒரு சேனல் ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தெரியும். ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வந்து மாற்றி யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லிடுவேன், என் வாழ்க்கை நான் என்னமோ பண்ணுறோம், உனக்கு என்னடா மயிறு அப்படின்னு கேட்டு நான் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே பேசினாங்கன்னா என்னை இப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மகளிர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் போய் எல்லோரும் உள்ளே உட்காந்து களியை திங்கட்டும். ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து இன்றைக்கி தூக்கமே கெட்டுருச்சு. அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை நீ எப்படி சொல்லலாம்? உங்கள் அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் ஒரு பொண்ணை வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீ தப்பாக பேசுகிற. அப்போ உங்கள் அம்மா வளர்ப்பு சரியில்லை, நீ விபச்சாரியா, உன் குடும்பம் விபச்சார குடும்பமா? நான் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஸோ கமெண்ட் பண்ணும்போது யாராக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இதெல்லாம் பெருசாகவே இல்லைடா. என்னை வந்து வெறுக்கிறவங்க 10 பேராக இருந்தால் என்னை லவ் பண்ணுறவங்க 100 பேராக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அது ஃப்ரீயாக விட்டுட்டேன். தொலைஞ்சு போடா மயிறு, இந்த மாதிரி 10 பேர் வருவீங்க, இதெல்லாம் நான் கண்டுக்க முடியாது. என் சூழ்நிலை எனக்கு தெரியும், நான் எதுக்காக ரன் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது கேட்க நீ யார் அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன். யூடியூப்லேருந்து மெயில் வந்துச்சு. அந்த கமெண்ட் அவங்களே வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, யார் வந்து என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க. நானும் கண்டுக்கல. அண்ட் யாருக்குமே வந்து உங்களை பேச ரைட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது 18 வயசுக்கு மேலே. ஸோ பி ஸ்ட்ராங். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எவனோ மூஞ்சி தெரியாதவன் கமெண்ட் பண்ணுறான், அதுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டேன். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேனோ. ஸோ ஒரு குட்டி ஒரு அட்வைஸாக, இவங்க மட்டன் தட்டுறதாண்டா பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தட்டி தான் நம்மளை இப்படி உட்கார வச்சுருக்காங்க. முஸ்லீம் பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? நான் வந்து தப்பாக போயிருந்து நீங்கள் அப்படி சொன்ன விபச்சாரிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு மல்டி பர்சன் கூட செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு தான் அந்த பேர் வரும். அந்த பேரை வச்சு என்னை சொல்கிறான். அப்போது நான் திருப்பி கேட்க முடியாது. அவருக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, என்னை தப்பாக பேசுனா நான் திருப்பி அசிங்கமாக கேட்பேன். எனக்கும் பேச தெரியும், எனக்கும் கோபம் வரும். அடுத்தவங்க பெற்ற பொண்ணை அவங்க பேசுகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் பண்ணும்போது பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் நிறைய இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ்லாம் வர்றதான். பேட் கமெண்ட்ஸ்க்காக அவங்க நம்ம ஹேட்டர்ஸ்னு இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏதோ நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். வந்து கேட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் அவ்வளோதான், மரியாதையே இருக்காது. ஸோ நான் கேஸ் கொடுத்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் மயிரேன்ட்டுன்னு. ஓகே, எல்லோரும் வந்து ஸ்ட்ராங்காக இருங்கடா. இந்த மாதிரிலாம் ஒரு குட்டி விஷயங்கள்லாம் வருதுன்ட்டுன்னு யாரும் உடஞ்சி வந்து உட்காந்துடாதீங்க. உங்களுக்கான பேர், உங்களுக்கான ஒரு ஃப்ரேமை நீங்கள் தான் உருவாக்கணும். ஓகே, சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசிகிட்டே போவேன். லைவ் வரணும்னு நினச்சேன், பட் எனக்கு டைம் வந்து கிடைக்க மாட்டுது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். ஸோ நானும் வேறு பேர் வைப்போம் நம்ம டார்லிங்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தாலும் வந்து எனக்கு கரெக்டான பேர் வந்து கிடைக்க மாட்டுது. சரி, உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் வந்து காலேஜ் வந்து முடிச்சுட்டு ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு அண்ட் கோவக்கார பொண்ணு. ஸோ அந்த மாதிரி கலந்த ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பொண்ணு. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜங்குக். ஸோ அவர் வந்து ஸோ ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தான். ஸோ 36 வயசு வந்து ஆகுது. அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். கோவம் வரும்,
ஸோ எல்லாமே கலந்த ஒரு கலவை. ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். நீங்கள் ஆஃபீஸ்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா வந்து ரெடியாகி நிற்கிறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக போயிட்டு எங்கம்மா போகிறீங்க, அதுவும் பட்டு சாரிலாம் கட்டிட்டு? ஒய்யே வந்துட்டியாடி, அதான் உன் தாய் மாமனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். இதோட எத்தனாவது பொண்ணுமா பார்க்க போகிறீங்க? எப்போ பார் பாவம் மாமாவையும் போட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. அவருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. வேறு என்னடி செய்கிறது, ஒழுங்காக அமைய மாட்டேக்குது. பொண்ணு சரியில்லை, பொண்ணு சரியாக இருந்தால் ஜாதகம் செட் ஆக மாட்டுது. அதையெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணணும். நீங்கள் இப்படியே ஜாதகம் சரியில்லை அது சரியில்லைன்னு மாமாவுக்கு 36 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 4 வருஷத்தில் 40 வயசு. இந்நேரம் அவங்க வயசில் இருக்க பசங்களுக்கு அவங்கள பசங்கன்னு சொல்லிட்டேன். அந்த அங்கிள்ஸ்க்கெலாம் பொண்ணு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நீங்கள் இப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. பாவமா மாமா, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. போயிட்டு இந்த பொண்ணையாவது ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நார்மல் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு கீழே வந்து இறங்குறீங்க. அப்போல ஜேகே வந்து வர்றாரு. ஒய் நீ கிளம்பலையா? நான் எங்கே மாமா கிளம்ப? அது எப்படி உடனே மட்டும் விட்டுட்டு போகிறது? போ ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஸோ நம்ம எல்லோரும் போகலாம். அது மாமா இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. அப்படியாடா, சரி நீ ரெஸ்ட் எடு, நானும் அம்மா எல்லோரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. நீங்கள் டோரை வந்து சாத்திட்டு ஸோ உங்கள் ரூமில் போயிட்டு மல்லாக்க படுக்கிறீங்க. எப்படி இருக்குன்னா, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பெட்டில் மல்லாக்க படுக்கையில் ஸோ ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே முதுலாம் ஒரு மாதிரியாக குதிரை ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வந்து இருக்குது. ஏன் அப்போலாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஃபோன் வந்து மெசேஜ் வந்து கண்டினியூஸாக வருது. நீங்கள் வந்து ஃபோனை எடுத்து மெசேஜை வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ரிப்ளை வந்து பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெட்டத்தை பார்த்துட்டு வந்து படுத்துருக்கீங்க. அப்போலாம் வந்து ஸோ காலிங் பெல் வந்து யாரும் அடிக்கிற மாதிரி வந்து சவுண்டு ரொம்ப தூரமாக வந்து கேட்குது. நீங்கள் மாடில் தானே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன இப்போ தானே போனாங்க, அதுக்குள்ளேயும் எப்படி வந்திருப்பாங்க, இல்லாட்டியும் வேறு சொந்தக்காரங்களை யாராச்சும் இருக்குமோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு ஸோ ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து போயிட்டு வந்து டோரை வந்து திறக்குறீங்க. பார்த்தா யாரையுமே காணோம். ஒருவேளை இந்த சின்ன பசங்க வேலையாக இருக்குமோ, காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ மாடிக்கு வந்து போயிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. அப்போல வந்து பாத்ரூமில் வந்து ஸோ பைப் சவுண்டு வந்து கேட்குது. உங்களுக்கு லிட்டில் பைட்டாக கன்ஃபியூஸ்டாகவும் அதே டைம் பயமாகவும் இருக்குது. என்ன, நான் அப்போவே வந்து பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வெளியில் வந்தேன், இப்போது பைப்பு சவுண்ட் கேட்குது. ஐயோ, ஒருவேளை பேயா இருக்குமோ? போச்சு போ, அப்போவே மாமா கூப்பிடையிலே போயிருந்துருக்கணும். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் கிட்ட வந்து போகிறீங்க. ஸோ சடனாக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு பயந்து போய் நிற்கிறீங்க. ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க ஷர்ட்லாம் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ தண்ணி வச்சு தொடச்ச மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் அவரை பார்த்துட்டு, சி நீயாடா, ஆமாம் இங்கே எப்படி வந்த? அதுவா பேப்ஸ், அது நான் தான் கீழே காலிங் பெல் வந்து அடித்தேன். ஸோ அப்போவே பார்த்தேன் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் வெளில போனாங்க. அப்புறம் இதுக்கு உனக்கு வந்து ஃப்ரண்ட் டோர்லேருந்து சர்ப்ரைஸ் பண்ணேன், அதனால தான் வந்து மாடி ஏறி விண்டோ சைடாக வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கீழே தடிக்க விட்டுருச்சு, கீழே விழுந்துட்டேன்டி, அதான் மண்ணை ஒட்டி இருந்தது, அதான் பாத்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் பயந்துட்டியா? உசுரே போச்சு தெரியுமா, கீழே காலிங் பெல் அடித்த மாதிரி இருந்துச்சே, போனேன் யாருமே இல்லை, சரி சின்ன பசங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கடைசியாக பார்த்தா நீ எருமை மாடு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பெட்டில் உட்காறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஷோல்டரில் வந்து கை போடுறாரு. இங்கே பாரு கார்த்திக், தேவையில்லாமல் பண்ணாத, கிளம்பி போ. என்னடி வீட்டுக்கு வந்திருக்கேன் கிளம்பி போன்னு சொல்கிற? ஆமாம், நானா வர சொன்னேன், நீயா தான் வந்த. நீ சும்மா இருக்க மாட்டேன், நீ கிளம்பி போ. ஒரு கிஸ் கூட இல்லையா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல கார்த்திக், எதா இருந்தாலும் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான்ட்டுன்னு. ஏன் மேடம் விட்டுட்டு போயிடுவேன் பயமாக இருக்கா? பயம்னு சொல்ல முடியாது. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்லாம் வேண்டாம், நீ கிளம்பி போ. நீ இப்படியே சொல்லிகிட்டு இருக்க ஒரு 2 வருஷமாக மேரேஜ்க்கு அப்புறம்னு. உங்கள் மாமனுக்கு எப்போ கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நம்ம லவ் மேட்ரு வீட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம கல்யாணம் ஆகி எப்போ செட்டில் ஆகுறது? பாவம் கார்த்திக் மாமா, அவருக்கு பிடிச்சிருக்க பொண்ணா, ஆனால் அம்மா வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாவம். ஆனால் அவருக்கு வரப்போகிற ஒய்ஃப் ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார். ரொம்ப கைண்டான பர்சன். ஸோ கோவம் சடனாக வராது. பிடிச்சவங்கள்ட்டெல்லாம் கோவமே பட மாட்டார். அப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்கு மாமனார் மாமியார் பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே இல்லை. அம்மா இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் அந்த லக்கி கேர்ள் தான் யாருன்னு தெரியல. முதல்ல அம்மாவை போக வேணான்னு சொல்லணும். எப்போ பாரு அது சரியில்லை, மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சரியாக இருந்தால் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு மாமாவுக்கு கடைசியாக 36 வயசாகிடுச்சு. அவர் என்னை தூக்கி வளர்த்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மாமா புராணத்தை ஆரம்பிக்கிறீங்க. அவர், ஐயோ தாயே, இதோட நீ 150 தடவை சொல்லிட்ட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மெயின் டோர் வழியாகவே வந்து போகிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு, ஹே என்ன பண்ணுற, நீ தானே போக சொன்ன, அச்சோ இனி மாட்டி விடுறதுலே இருப்பியா? இப்போ மெயின் டோர் வழியாக போனேன்னா பக்கத்து வீட்டில் உங்களை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நீ உள்ளே வந்ததும் தெரியல, அப்போது யோசிப்பாங்களே, தேவையில்லாமல் பண்ணாமல் வந்த வழியாக போ. ஐயோ தாயே, வந்த வழியால் போக முடியாதுடி, அது சரியான ஹைட்டாக இருக்குது. அப்போ எதுக்கு உள்ளே வந்த? போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போல காலிங் பெல் வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. போச்சு, போனவங்க ரிட்டனில் வந்துட்டாங்க. ஏண்டா அப்படி பண்ணுற? இப்போ என்ன சொல்கிறத? யோசியோயன் இங்கே வந்து உட்காரவா, சோஃபாவில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து சோஃபாவில் உட்கார வச்சிடுறீங்க. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து உங்கள் அம்மா காஃபி போட்டு வந்து மூடி வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்காக அந்த காஃபியை வந்து கிளாஸில் ஊற்றிட்டு, ஸோ இது கார்த்திக் முன்னாடி இருக்க டேபிளை வந்து வச்சுட்டீங்க. இங்கே பாரு கார்த்திக், அம்மா கேட்டா நான் ஒய்யன் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன், எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ அதுக்காக வந்திருக்கேன், ஸோ இதை மட்டும் சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறீங்க. அவருமே ஓகே டன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் வந்து பிளான்லாம் வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டு ஸோ மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே மட்டும்தான் நிற்கிறாரு. நீங்கள் மாமா அம்மா எங்க? அம்மாவாடா, ஸோ இங்கே போயிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு, எனக்கு டயர்டாக இருந்துச்சு அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா வந்து கார்த்திக் வந்து உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பக்குனாகுது, என்ன சொல்கிறதுனே வந்து தெரியலை. அப்போயில் அவர், ஜேகே ஆமாடா இது யார்? அது வந்து மாமா ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்காக வந்திருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். ஓ அப்படியா, ஓகே ஆமாம், அவரையே செருப்போடு உட்காந்துருக்காரு, வாசலில் செருப்பு கழட்டலையா அப்படின்ட்டு வந்து ஜேகே உங்களையும் அவர் கார்த்திகையும் பார்த்து வந்து கேட்குறாரு. நீங்கள் ஐயோ எல்லா பிளானும் போட்டியே, செருப்பை வாங்கி வாசலில் போட்டியா, இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம் மாமா, அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செருப்பு இல்லாமல் இருக்க மாட்டார், அவருக்கு செருப்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு மாதிரி லூஸு ஆட்டம் உளர்றீங்க. செருப்பு இல்லாமல் இருக்க மாட்டார்னா அது புரியுது, செருப்புனா ரொம்ப பிடிக்குமா? ஏண்டா ஏன் குழப்புற?
அது அவர் வந்து இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் கூப்பிட்றீங்க. அவருமே வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குனிறாரு. என்ன எதுவும் சீக்ரெட்டா? ஆமாம், அவர் எப்படி ரொம்ப டீசெண்டாக இருக்கும்னு நினப்பார், ஒரு மாதிரி ஹைஜீனிக்காக இருக்கும்னு நினப்பார், அதனால போட்டுட்டு உள்ளே வந்துட்டார், நானும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல ஜங்குக்கு வந்து கார்த்திக்கை பார்த்துட்டு, கார்த்திக் வந்து பார்க்கும்போது கார்த்திக் வந்து நல்லா போட்டு கை காலெலாம் சொரிஞ்சிட்ருக்காரு. அப்போல வந்து ஜேகே உங்களை பார்த்து, ஓ சார் ரொம்ப ஹைஜீனிக்கோ? அது ஐயோ சனியம் பிடிச்சவன் இவன் வேற ஏன்டா லூசு தனமாக பண்ணிகிட்ருக்கானோ தெரியல, இவனை முதல்ல துரத்தி விடணும். சரி மாமா நீ உட்காரு. ஆமாம் பொண்ணு பார்க்க போனியே என்ன ஆச்சு? அதை ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோஃபாவில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து உட்கார்றாரு. நீங்கள் அவருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு, சொல்லு மாமா இன்னொரு மாதிரி இழுக்கிற, அங்கேயே வந்து உங்கள் அக்கா எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருச்சா? சொதப்பிலாம் விடலை, பொண்ணே சொதப்பி ஓடி போச்சு. பொண்ணு சொதப்பி ஓடி போச்சா? என்ன சொல்கிற? ஆமாடா, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணுதான். ஸோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும், ஓடி போயிட்டா. ஐயோ, அப்போது மாமாவுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே இல்லையா? கல்யாணம் இல்லைனா என்ன, ஸோ உங்களை கூட இருந்துட்டு அப்படியே என் காலத்தை கழிச்சிட்டு போகிறேன். இருந்தாலும் கடைசி காலத்தில் உன்னைய பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு துணை வேணுமாம்மா. ஸோ கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் அப்படி இப்படி உருட்டி மிரட்டி வந்து கார்த்திகை வந்து கிளம்ப வந்து வச்சிட்டீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் என்னம்மா இப்படிலாம் ஆயிடுச்சாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவங்களும் ஆமாம் என் தம்பிக்கு என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல, கல்யாணமே நடக்க மாட்டுது, பேசாமல் ஒரு யோசனை தான் பண்ணணும். சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கையில் ஜேகே வந்து உங்கள் அம்மா ரூமுக்கு வந்து போகிறாரு. அக்கா நான் கிளம்புறேன். ஏன்டா இரு, எங்கே போகிற? சாப்பிட்டுட்டு நைட்டு தங்கிட்டு போ. இல்லைக்கா நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, ஃபீல் பண்ணாத, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போல வந்து ஜங்குக் சொல்கிறாரு, சரிக்கா இப்படியே எனக்காக வந்து பாவம் ஒய்யனுக்கும் மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, பொண்ணுக்கு 24 வயசாச்சு, இப்போயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், மாப்பிள்ளை தேட பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போல வந்து உங்கள் அம்மா என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கபோர்டில் வந்து திறந்துட்டு ஸோ உங்கள் ஜாதகம் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து இருக்கையில் ஜேகே வந்து அக்கா என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அது என் ஜாதகமும் ஓன் ஜாதகமும் ஒன்றாகுதுடா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு வந்து ஜங்குக் ஷாக்குடாக பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு உங்கள் அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு. என்னக்கா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? அது இல்லை, 2 பேருக்கும் செட் ஆகுது, நான் இதை யோசிக்காமல் விட்டுட்டே பாரு மடையச்சி, பேசாமல் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? என்னக்கா பேசிகிட்டு இருக்க? அவள் சின்ன பொண்ணு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, நீ என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? இருக்கட்டுமேடா, இதில் என்ன இருக்குது? உன்ன மாதிரி ஒரு பையன் அவனுக்கு புருஷனாக கிடைக்கிறது அவள் கொடுத்து தான் வச்சுருக்கணும், நீ நல்லா பார்த்துக்குவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஒய்யன்ட்ட கேட்டுட்டு ஒய்யனோட அப்பாட்ட பேசிட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், உனக்கு ஓகே தானே? ஷோ என்னக்கா பேசுகிற? அவள் சின்ன பொண்ணுக்கா, என்னோட 12 வயசு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யார் தான் ஒத்துக்குவா? என்ன ஜங்குக் பேசுகிற? ஆமாம்
நிறைய இதில் பார்க்குறோம்ல, வயசு வித்தியாசம் கூட பார்க்காம தாய்மாமனுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நம்ம கூட பார்க்க தானே செய்கிறோம். ஆமாடா, பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் உனக்கு என்ன, எனக்கு ஆளுக்கு ஒரு நியாயமா? எல்லாருக்கும் ஒரு நியாயம்தாக்கா. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஆசை பாசன்னு எல்லாமே இருக்கும். ஏன் அவள் ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். எனக்கு நீ இந்த மாதிரி பொண்ணு தேடுறது ஏன் கல்யாண விஷயமா நீ தெரியறனால அவள் சொல்லாமல் கூட இருக்கலாம். செட் ஆகாதுக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னடா என் பேச்சு கேட்க மாட்டியா? பாரு, அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீ இந்த நிலைமையில போயிருப்பியா? நாளைக்கு சரி, அம்மா இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, அக்கா கிட்ட தானே வளர்ந்தான், அதனால அவள் அப்படியே விட்டுட்டா. அவள் மகளுக்கு மட்டும் சீக்கிரமாக மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துட்டா அப்படின்னு பேசினாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுன்னு யோசிச்சியா? கண்டிப்பாக ஒய்யன் நான் சொன்னால் ஓகே சொல்லுவா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒய்யனுக்கும் உனக்கு கல்யாணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிட்ட உங்கள் அம்மா அந்த மாதிரி பேசிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் ரூமில் உட்காந்து சாங்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போல ரூம்குள்ளே வந்து உங்கள் அம்மா வந்து வர்றாங்க. நீங்கள் வந்து கண்டுக்கல. ஸோ அப்போல உங்கள் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. நீங்கள் வந்து ஹெட்செட்டை கழட்டிட்டு, என்னம்மா ஏதாவது வேணுமா, இல்லை ஏதாச்சும் சொல்லணுமா? அது ஏன் நீ நல்ல மூடில் இருக்கியா? நல்ல மூடில் இருக்கியாவா? என்னம்மா கேட்குறீங்க? இல்லை, நான் கேட்குறேன். நார்மலாக தான் இருக்கேன், சொல்லு. ஏன் எனக்கு ஏதாச்சும் கோபம் வர மாதிரி சொல்ல போறியா? கோபம் வர மாதிரின்னு இல்லை, நான் சொல்ல போகிறத நீ எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. சரிம்மா சொல்லு. இப்போ மாமாவை பார்த்தியா? அவள் எவ்வளோ பாவம். ஆமாம்மா, பாவமா மாமா. அவருக்கு எப்படியாச்சும் ஒரு லைஃப் பார்ட்னராரோ, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அவர் கூட எப்போதும் இருக்க மாதிரி அமைச்சு கொடுத்துடணும் தெரியுமா? ஏன்னா அவங்க கடைசி காலத்துக்கு யாராச்சும் வேணுமா, அதுவும் உங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரி. மாமாவுக்கு ஒரு தங்கமான பொண்ணை பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம். அதை பற்றி பேசதான் வந்தியா? ஆமாடா, அதை பற்றி தான் பேச வந்தேன். உனக்கு இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருந்தான், எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ இல்லையோ தெரியல, அதுக்காக வீட்டில் உள்ள வயசு பொண்ணை அப்படியே வைக்கக்கூடாது, எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணினான்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதும்மா எனக்கு என்னம்மா அவசரம், 24 வயசு தானே ஆகுது. இல்லடி சொன்னா, 25 26 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டா நீயும் பார்த்துக்குவியல, அதுக்காக தான். ஓ அப்படியா? ஏன் இப்போ மாப்பிள்ளை விஷயமா எதுவும் பேச வந்திருக்கியா? ஆமாண்டி, மாப்பிள்ளை அது நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். எங்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா என் தம்பிக்கு இவ்வளோ பெரிய நிலமை வந்திருக்காது. என்ன நினைக்கிறேன்னா, நீ ஏன் ஜங்குக்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? மா என்னம்மா பேசுகிற? மாமாம்மா, அது மாமா தாண்டி. அவனுக்கும் எந்த சைடும் பொண்ணு அமைய மாட்டுது, அவனுக்கும் எந்த பொண்ணையும் பிடிக்கலை. இதுக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் தான். இருந்தாலும் எனக்கு அது உறுத்திட்டே இருக்குது. எங்கள் அம்மா இருந்தால் அவனை நல்லபடியாக கட்டி கொடுத்துருப்பாங்க, அவன் சந்தோஷமாக அவனுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சிருப்பான்னு. எனக்கு அது உறுத்திட்டே இருக்கோ, எங்கேயுமே அமைய மாட்டுது. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் பொறுத்தவரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா பேசி முடிச்சிடலாம். வெளியிலேருந்தும் எவ்வளோ வந்து இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, ஒரே தாயும் பிள்ளையுமா இருந்துடலாம்ல. ப்ளீஸ் டி. என்னம்மா பேசுகிற? இல்லடி, ஆமாம், மாமாவுக்கு நம்மளை விட வயசு கூட, 12 வயசு கூட. வயசானவர் நம்ம தலையில் கட்டுறாங்களேன்னு யோசிக்கிறியா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. இருந்தாலும் அவனை மாதிரி உனக்கு ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு அவனே ஏதாச்சும் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அவன் உரிமையாக அக்காங்கிற உரிமையில் அவன் சட்டையை பிடிச்சி கேட்கலாம்.
இதே வெளியில் உள்ள பையனாக இருந்தால் கேட்க முடியுமா சொல்லு? இப்போ நான் என்னம்மா சொல்கிறது? மாமா என்ன சொன்னுச்சு? அதான் சொன்னனே, அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். சின்ன பொண்ணுமா அவ, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற அப்படி இப்படின்னு கோச்சிட்டு போயிட்டான்டி. மா அது ப்ளீஸ் ஒயன், அம்மாக்காகடி, ப்ளீஸ் டி. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டா அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியாதனால கொஞ்சம் சமாளிக்கிற விதமாக யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதோட உங்கள் அம்மாவும் சரி சரி நல்லா யோசி, நான் போயிட்டு கிச்சனில் வேலை இருக்கு அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்படி யோசித்து குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ இல்லை கார்த்திக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவன் எடுக்கவே இல்லை. அப்படியே இதை யோசிச்சுட்டே படுத்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக முன்னாடி டயர்டாக இருந்திருக்கும்ல, அதில் குட்டியாக தூங்கிட்டீங்க. டேஸ் இப்படியே பாஸ் ஆகுது. ஸோ உங்கள் அம்மா அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. ஸோ உங்களோட பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 டேஸாக ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க. பட் கார்த்திக் ஆஃபீஸ்க்கே வரலை. நீங்களும் பக்கத்து இதெல்லாம் விசாரிக்கிறீங்க, என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, பட் நோ ரிப்ளை. சோஃபாவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஈவினிங் டைம். அப்போல்லாம் ஜங்குக் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. ஸோ அவர் பார்க்கல என்னவோ தெரியல, இத்தனை நாள் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. பட் இந்த மேரேஜ் டாக் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகுது. என்னமோ ஒரு மாதிரியாக முறப்பொண்ணுக்கு பேசி வச்சா ஒரு மாதிரியாக வைக்கப்படுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரியாக ஷையாகவும் ஒரு மாதிரி அக்வர்டாக 2 பேரும் நேரில் பார்த்துக்கிட்டாலும் இப்படி தள்ளி போகிறீங்க. இப்படி உட்காந்துட்ருக்கையில் அவர் வர்றாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. உங்கள் வாய்ஸ் கேட்கும் லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் சொல்லுடா, அது ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் தரீங்களா? ஃபோனா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போல்லாம் அவர் 4 நம்பர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 4 நம்பரை போட்டுட்டு டக்குன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருது. இந்த 4 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் டேட் ஆஃப் பர்த் மீன்ஸ் 4. ஸோ 4க்கு அப்புறம் மாதம். ஸோ 4 பாஸ்வேர்டு எப்படி சொல்கிறதுனா 1505. இது என் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. 4 நம்பர் சொல்லவும் நீங்கள் பாஸ்வேர்டை போட்டு யோசிக்கிறீங்க. இது என் பர்த்டேயோட சிங்க் ஆகுதே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஸோ கார்த்திக்கோட ஐடியை சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணால் ஸ்டோரி போட்டிருக்காரு. பட் உங்களுக்கு ஸ்டோரி காட்டல உங்கள் ஐடியில். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஸ்டோரியை கிளிக் பண்ணுறீங்க. பார்த்தா ஆஃபீஸில் முன்னாடி ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அவளோட ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருமே க்ளோஸாக நின்றுட்டு ஸோ போஸ்ட் ஸ்டோரி போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து ஷாக் ஆகுறீங்க. யார் இந்த பொண்ணு? முன்னாடி ஒர்க் பண்ணவ, இவளோட என்ன பண்ணிகிட்ருக்கான்? அதுவும் என் ஃபோன் காலையும் 1 வீக்காக சரியான ரெஸ்பான்ஸ் சுத்தமாக இல்லை, சொல்லிட்டும் போகலை. என்ன இது? அதுவும் இல்லாமல் என் ஐடியில் ஸ்டோரி காட்டலை. அப்போது எனக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்கான். ஏமாறியா ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே தோணுது. உங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஜங்குக்கோட ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சிட்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவர் கூட இருந்தது, பேசினது, மெமரிஸ்லாம் நினச்சி பார்க்குறீங்க. ஸோ இன்னொரு சைடு ஜங்குக்கை மேரேஜ் பண்ண சொல்லி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதுவே இவனாக இருந்தால் சட்டையை பிடிச்சி கேட்டுடலாம். இதே வேறு பையனாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல கொஷின்ஸ் அப்படி மண்டே போட்டு பிக்குது. இப்போலாம் உங்கள் ஃபோனை தேடுறீங்க. பார்த்தா ஃபோனை பக்கத்தில் காணோம். கையில் தானே வச்சுருந்தேன், இங்கே தானே இருந்துச்சு. ஷோ இந்த ஞாபகம் மறதி வேற.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை வந்து டைப் அடிக்கிறீங்க. ஸோ பார்த்தா மேலே வந்தால் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கையில் உங்களுக்கு என்ன மாமா என்னை அம்முன்னு சேவ் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி கூப்பிட்டதும் இல்லை, அம்மாவும் சரி மாமாவும் சரி, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாகவே ஃபோன் வந்து அடித்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து டேபிள் சைடு வந்து சவுண்ட் கேட்குது. ஸோ அதோட ஃபோனை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதே ஒரு கன்ஃபியூஸ்டாக வந்து நினச்சிட்டே வந்து உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து போயிட்றீங்க. அப்போலாம் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காந்து புலம்புறீங்க. அப்போலாம் அவள் சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல ஏன் அவன் மூலியே சரியில்லைன்ட்டுன்னு, எனக்கு அப்போவே தெரியும் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு. நீ பேசாமல் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உங்கள் மாமனே கட்டிக்க. என்னடி நீயும் இப்படி பேசுகிற? அப்புறம் எப்படி பேச சொல்கிற? என்ன அவருக்கும் ஒரு 12 வருஷம், ஜஸ்ட் 12 இயர்ஸ் தான் வந்து கேப்பு. இதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்காத. எவ்வளோ பெரிய ஃபேமஸான கப்புள்ஸ்லாம் 15-20 வருஷம்லாம் வந்து கேப்பில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சந்தோஷமாக இல்லையா என்ன? அதெல்லாம் முடியும், நம்மளாம் நினச்சா எல்லாத்தையும் வந்து முடியும். அதுவும் இல்லாமல் ஓ மாமா என்னை பார்க்குறதுக்கு 36 வயசு 37 வயசு மாதிரியா இருக்கார், நல்லா சின்ன பையன் மாதிரி இருக்கார். வேறு என்ன வேணும்? நல்ல கேரக்டர், நல்லா சம்பாதிக்கிறார், நல்லா பார்த்துக்குவார், ஒரு கைண்டான பர்சன். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை இந்த பழக்கம் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன். இதை மீறி உனக்கு என்ன ஒயன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மண்டையை போட்டு குழப்புவாளுங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு குழப்பி விடுறா. ஒரு மாதிரி வாய்ஸை வச்சுட்டு சொல்லுவாளுங்க. அப்போல ஒருவேளை கரெக்டு தானோ, இவ சொல்கிறது கரெக்ட் தானோ, பண்ணிடலாமோ அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்களுமே வந்து யோசிக்கிறீங்க. அப்போயே கீழே இறங்கி வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் ஜங்குக்கும் சிரித்து வந்து பேசிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் சிரிச்சுட்டே வந்து போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஜேகே அந்த சைடு, உங்கள் நடுவில் அம்மா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போயில உங்கள் அம்மா கையை டைட்டாக பிடிச்சிட்டு, ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நீங்களே ஹீல் பண்ணிக்கிட்டு, நான் ஜங்குக் மாமாவை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. உங்களை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஐயோ என் பொண்ணு சொல்லும் அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் சரின்னு சொல்லிட்டா. என்னடா சொன்ன? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா, அவள் சின்ன பொண்ணு, பாப்பா ஈப்பாண்ட. நீ பாரு, அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் பொண்ணு 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு கடைசியில் என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொடக்கு போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் சொடக்கு வந்து போடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு லைட்டாக வந்து சிரிச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. இன்னும் அவர் ஷாக்கிங்லேயே இருக்கார். நீங்கள் அப்பையில் என்னம்மாமா என்னையே பார்த்துட்ருக்க? அது என்னோ நீயும் அம்மா சொல்கிறாங்கன்னு. இல்லை மாமா, அம்மா சொல்லுதுன்னு இல்லை, நானும் யோசித்து பார்த்தேன், எனக்கும் கரெக்டாக பட்டுச்சு. அதான் அது பிடிக்காம ஒருத்தவங்க கூட இருக்க முடியாதுடா. நான் எப்போ சொன்னேன் உங்களை எனக்கு பிடிக்கல, நான் பிடிக்காம தான் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாம் யோசிச்சு தான் பார்த்தேன். அப்படியா? ஆமாம் மாமா, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்டா. ஓகே, சந்தோஷம் தானே? ஹாப்பி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி வந்து பேசுகிறாரு. நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நீங்களுமே ரூமுக்கு போயிட்டு செம்மையாக உட்காந்து அழுகிறீங்க. இப்படி வந்து ஏமாந்துட்டியே ஒய்யேன்னு சொன்னேன், எவ்வளோ லவ் பண்ணேன், கடைசியாக பார்த்தியா அவன் இப்படி பண்ணிட்டான். அப்போ அவன் ஒவ்வொரு டைமும் வந்து உங்ககிட்ட நெருங்க வந்து காரணம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான். அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுத்துருந்தனா அவன் கண்டிப்பாக நீ எப்போயோ விட்டுட்டு போயிருந்திருப்பான். இந்த 2 வருஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப உடஞ்சி வந்து அழுகிறீங்க.
உங்கள் அம்மா வந்து ஸோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுன்னு எல்லாருக்குமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பா வந்து ஃபாரினில் வந்து இருக்கார். எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நாளையெல்லாம் குறிக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வர்றீங்க. சரி எதுக்கு நம்ம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்க, அப்புறம் எல்லோரும் நினைப்பாங்க அம்மா ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஓகே சொல்லியிருப்பா போலன்ட்டு அம்மாவை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வந்து நல்லா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் வந்து பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் என்ன மாமா அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. எப்போதுமே வந்து ஒரு சொல்ல வந்தால் உடனே சொல்லிடுவார். பட் திஸ் டைம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அது அது வந்து அது சொல்லு மாமா என்ன வெளியே போகலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு அவர் கேட்குறத கேட்டு நீங்கள் ஆச்சரியமாக அவரை பார்க்குறீங்க. வெளியிலனா எங்கே அது அது ஷாப்பிங் அந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு வாங்கணும்னா போகலாம்ல, அதான் அது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்ட்டு நான் உளர்றாரு. நீங்கள் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் சர்ப்ரைஸ்டாக உங்களை பார்க்குறாரு. பட் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. பட் அவருக்கு வந்து வித்தியாசமாக தெரியல. அவருக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து தெரியுது. உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்புறீங்க. ஸோ அவர் கூட வந்து போயிட்டுருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிக்கலாம், அவன் தான் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கூட வந்து கொஞ்சம் சிரித்து பேசுகிறது இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கையில் நீங்கள் வந்து அவர் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகையில் முன்னாடி வந்து கார்த்திக் வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்து ஷாக் ஆகுறீங்க. கார்த்திக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அவர் தானே இது? சரி இப்போயே சொல்லிடலாம். அது எனக்கும் ஒய்யனுக்கும் வர 20ஆம் தேதி மேரேஜ், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண் கலங்கி போய் வந்து நிற்கிறீங்க. அப்போ இல்லை கார்த்திக் நினச்சேன் உனக்கு ஏதோ குறை இருக்குது போலடி, அத்தான் இப்படி வயசானவரை கட்டிக்க போகிற. 2 வருஷமாக உங்ககிட்ட நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், நீ எதுக்குமே ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. சரி நம்மளை நம்பலை அப்படின்னு தான் நினச்சேன் நான், ஆனால் இப்போ தானே தெரியுது உனக்கு குறை இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்போல வந்து அவர் சொல்கிறத கிட்ட வந்து கோவம் வந்துருச்சு ஜங்குக்கு. அவர் சட்டையை பிடிச்சி என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து சட்டையை பிடிச்சி வந்து கேட்குறாரு. நீங்கள் மாமா விடு அவனை விடு, அவன் இருக்கான் பொம்பளை பொறுக்கி. இங்கே பாரு, எனக்கு குறை இருக்கா? உனக்கு தான் குறை இருக்குது. ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கல, கடைசியில் என்னை ஏமாற்றிட்டல. சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். குறை இருக்குன்னு சொல்கிறியா? உன்கிட்ட தான் மொத்த குறையும் இருக்குது. வயசானவர்னா என்ன, அவருக்கு என்ன 60 வயசு ஆகுது? ஜஸ்ட் 36 இயர்ஸ் தான் ஆகுது. அவரே என்னை நல்லாவே பார்த்துக்குவார். நீ ஏமாத்திட்ட. சி கேவல்பட்ட ஜென்மடா நீ. இவரை மேரேஜ் பண்ணுறேன் ஒரே 1 வருஷத்துக்குள்ள நீ சொன்னியே குறை குறை குறைன்னு. அந்த டவுட்டை உனக்கு கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவே நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக உன் மூஞ்சில் கரையை பூசத்துக்காகவே நான் புள்ள பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வர்றீங்க. நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து ஜங்குக் சர்ப்ரைஸ்டாக சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஷையாக வந்து உங்கள் பின்னாடி வந்து வர்றாரு. நீங்கள் காரில் வந்து ஏறிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன மாமா நான் விட்ட சவாலுக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறீங்க. அது அது டபுள் ஓகே அம்மோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் உங்கள் முன்னாடி அமௌண்ட்டுன்னு வந்து கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே வந்து கிளம்புறீங்க அந்த இடத்த விட்டு 2 பேரும். அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கும் மேரேஜ், அப்படியே வந்து லைஃப் வந்து ஹாப்பியாக போகுது. ஸோ கடைசியாக ஹாப்பி என்டிங் வந்து கொடுத்தாச்சு. என்ன வந்து ஒரு மாதிரியாக பின்னாடி பேக் சைடு வந்து சவுண்ட் வருதுன்னா மீன் வந்து பொரிஞ்சிட்ருக்கு. நான் கிச்சனில் நின்று வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன செய்கிறது, ஸோ சூழ்நிலைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் வந்து தள்ளப்பட்டுட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெக்வஸ்ட் கேட்டவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு
கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. எல்லாரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாடா பாய் பாய், லவ் யூ.